பாசரங்களால் ஒருத்தியை போதரி கண்ணினாய் இன்னைக்கு எழுப்பப்படுபவள், நாவுடையாய் நாளை எழுப்பப்பட போமவள். ரெண்டு பேரையும் ஆண்டாள் எழுப்புகிறாள். போதரி கண்ணினாய்னு சொல்றது கண்ணழகை, நாவுடையாய்னு சொன்னது நாவீருடைமை, அதாவது பேச்சு சாமர்த்தியம், வாக்வம்மை. நல்ல கண்ணழகுன்னு சொன்னாலே ஞானம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். ஞானம் நன்னா இருக்க வேண்டியது ஆருக்கு? பேச்சு வன்மை நன்னா இருக்க வேண்டியது யாருக்கு? ஆச்சாரியனுக்கு. அப்போ ஒரு சதாச்சாரியனுடைய ஞான சீர்மையையும் வாக் வைபவத்தையும் இந்த ரெண்டு பாசரங்களால் கூறுகிறாள். அப்ப 13க்கும் 14க்கும் சம்பந்தம். திருப்பாவையில் இன்றைய நாள் பாசுரம் ரொம்ப ஆச்சரியமா ஆண்டாள் இருவரையும் சேர்த்து பாடும் பாசுரம். ராமனையும் பாடினாள், கிருஷ்ணனையும் பாடினாள். கீழ்ப்பாசுரத்தில் ராமானுபவம் மட்டும். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இது கீழ்ப்பாசுரத்தில் மனத்துக்கினியான ராமனை மட்டும் அழைத்தாள். உள்ள இருக்கிறவளுக்கு சற்றே நெருடல். இந்த ஊர்ல கண்ணனை பாடாமல் ஆரேனும் ராமனை பாடுவார்களோ? இது என்ன அயோத்தியா கோகுலமா? அயோத்தியால தாராளமா கண்ணனை ராமனை பாடட்டும். ஆனா இங்க வந்திருக்கிறது கோகுலமாச்சே, இங்க கண்ணனை என்னோ பாடணும்னு உள்ள இருக்கிறவா நினைக்கிறா. ஆனா வெளியில இருக்கிறவ சொல்றா கண்ணனை மட்டும் பாடுவோம். ஆனா கண்ணனோ பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். பெண்களுக்கு என்ன வருத்தம்னு புரிஞ்சுக்க மாட்டான். அவர்களுக்கு சிரமம் கொடுப்பார். எங்கெங்க எந்தெந்த பெண்ணோட தோழமையோ அங்கங்க கத்திரிச்சு விட்டுடுவார். இதுதான் முதல்ல இருந்து கண்ணன் சாதிச்சிருக்கார். 10 வருஷம் கோகுலத்து பெண்டிரோட இவ்வளவு ஆனந்தமா இருந்தாரோ இல்லையோ, அப்படியே மறந்து போயிட்டார். மதுரைக்கு போயிட்டார். திரும்ப பெண்களே சௌக்கியமா இருக்கீங்களா ஒரு வார்த்தை அவர் ஜென்மத்துல கேட்டதா தெரியல. எவ்வளவு வருஷம் பிறந்தாரோ அப்புறம் மெதுவா உத்தவர் அனுப்பிச்சு வச்சு பெண்கள்லாம் நம்மளை பிரிஞ்சு ரொம்ப துன்பப்பட்டு இருப்பா, நீ போய் சமாதானப்படுத்திட்டு வாரும். உத்தவர் போனா ஞான மார்க்கத்தை உபதேசம் பண்ணி, ஞானம் முக்கியம், நீங்க இந்த மாதிரி உருகின்னு இருக்க கூடாது, வைராகியத்தோட ஞானத்தோட பகவத் தியானத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லணும்னு போனார். கோகுலத்தில் அமர்ந்தார். பெண்களே வாங்கோ, உங்களுக்கு ஞான மார்க்கம் வைராகியத்தை உபதேசிக்க போகிறேன் என்று கூப்பிட்டார். கார்த்தாலேருந்து ஒருத்தி கூட இவர் வழி வரல. ஜலம் தூக்கின்னு போறா, தீர்த்தமாட்டு போறா, அது பண்றா, தலிகை பண்றா, ஏதோ கிருஷ்ணா கோவிந்தா மாதவன்னு சொல்லிட்டே இருக்கா. இவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கே வரல. சாயங்காலம் வரைக்கும் அமர்ந்து பார்த்தார். அத்தனையும் கண்ணன் கூடவே இருக்காப்புல பண்ணிட்டு இருக்கா. கண்ணன் புறப்பு போயிட்டான், தங்களிடையே இல்லை என்கிற நினைவு கூட வாழ்க்கை இல்லை. ஹே கிருஷ்ண, ஹே தாமோதர, ஹே மாதவ, ஹே ஸ்ரீதர, ஹே கேசவ என்று சொல்லிட்டே பண்ணிட்டு இருந்தார். புரிஞ்சுனுட்டார். திரும்ப கண்ணனிடத்துல வந்தார். விழுந்து சேவிச்சார். உத்தவா, போய் ஞான யோகத்தை உபதேசம் பண்ணிட்டியா? இந்த மாதிரி எல்லாம் உருகக்கூடாதுன்னு அவள்கிட்ட சொல்லிட்டியா? உத்தவர் திரும்ப சொன்னார். போனேன், உபதேசம் பெத்துட்டு வந்துட்டேன். உபதேசம் பண்ணிட்டு வரல, உபதேசம் வாழ்ந்து வந்தேன். அவளுக்கு இருந்த பக்திய புரிஞ்சுட்டு வந்தேன். நீ அவர்களிடையே இல்லைன்னே நினைச்சுக்கிற கண்ணா, அவர்களோட தான் நீ இருக்கிறாய். அந்த பாவனை எனக்கு இன்னும் வரல. அதனால அடியேன் தான் அவர்களிடத்துல கேட்டுக்கணும். ஞானம் முற்றினாத்தானே பக்தி பிறக்கும். எதற்கு சொல்ல வந்தேன்? அவர்களிடத்திலிருந்து வெளியில வந்துட்டாரோ இல்லையோ, 10 வருஷம் இருந்தார். ஆனா மறந்துட்டார். மதுரையிலையாவது அங்கேயே வாழ்ந்தாரோ? மதுரை பெண்கள் எல்லாம் மறந்து போய் துவாரகைக்கு போய் வாழ்ந்தார். துவாரகையிலையாவது இருந்தாரோ? ரொம்ப நாள் இவாளோட இந்திரபிரஸ்தம் உபப்லாவியம் அங்க போய் இருந்துட்டார். அங்கே யானும் இருந்தாரோ? குருக்ஷேத்திரத்துக்கு போனார். அங்கே இருந்தாரோ? பிராபாச கஷேத்திரத்துக்கு போனார். ஓரிடத்தில் இல்லை. எந்த பெண் அவரோட கூடி வாழ்நாள் முழுக்க தர்மபத்தினியா இருந்தாளானால் திருக்கல்யாணம் நிறைய பண்ணது உண்மை. ஆனா அவரவர்கள் அங்கங்க விட்டுட்டாரோ இல்லையோ. நேர் எதிர் ராமன் கைப்பிடித்தது ஒருத்தியை, எக்காரணம் கொண்டு கைய விடல. அவளை 10 மாசம் பிரிஞ்சதுக்காக படாத பாடுபட்டார். ஆகவே பெண்ணின் வருத்தம் தெரியும்னா ராமனுக்கு தான் தெரியும். உள்ள இருக்கிறவ சொல்லிட்டு இருக்கட்டும், ஏன் ராமனை பாடுறீள், ஏன் ராமனை பாடுறீள்னு. நம்ம பொறுத்த வரைக்கும் ராமனை பாடணும். உள்ள இருக்கிறவ கன்னட பாடட்டா ஒத்துக்கு போறது இல்லை. அதனால 2 பேரையும் சேர்த்து பாடுவோம் என்ன ராம கிருஷ்ண அனுபவம். அது 13வது பாசுரம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளன் தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவாய். இனி பாசுரத்தினுடைய பதபதார்த்தம் பார்க்கலாம். புள்ளும் சிலம்பினகான், புள்ளரையன் கோவிலின் வெள்ளைன்னு 6வது பாசுரம். அதே பாசுரத்தினுடைய சில சொற்கள் மட்டும் மறுபடியும் இதுல வருது பாருங்க.
நாம 13வது பாசுரத்துல இருக்கோம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திம பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். குழந்தைகள் எல்லாரும் சங்கேத ஸ்தலத்துக்கு வந்துட்டார்கள். எங்க மார்கழி நோன்பு நோக்கணும்னு பேசி வச்சுட்டு இருக்கமோ அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டார்கள். வந்தது அடையாளம் கேட்கிறா பெண். கிழியே ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணிருக்கிறதா ஞாபகம். 5 பாசுரங்களில் விடிந்தமைக்கு அடையாளம் உண்டு, 5 பாசுரங்களில் விடிந்தமைக்கு அடையாளம் கிடையாது. 6, 7, 8, 13, 14 5 பாசுரங்கள்ல விடிஞ்சதுக்கு அடையாளம் உண்டு. உள்ள இருக்கிறவ விடிந்ததை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள். அதனால வெளியில இருக்கிறவ அடையாளம் சொல்லி நம்ப வைக்கிறார்கள். இப்ப இந்த பாசுரத்தில் இருக்கிற அடையாளம் பாவைக்களம் புக்கார். பிள்ளைகள் அத்தனை பேரும் சங்கேத ஸ்தலத்துக்கு வந்துட்டார். நோன்பு நோக்க வேண்டிய களத்துக்கு வந்தார்கள். விடிந்ததற்கு அடையாளம். உள்ள இருக்கிறவ வன்மையா மறுத்துட்டா. நீங்க வந்தது எல்லாத்தையும் அடையாளமா வச்சுக்க முடியுமா? உங்களுக்கும் வேறு வேலை இல்லை, உங்கள் கண்ணனுக்கும் வேறு பொழுதில்லை. எப்பவும் 2 பேரும் எப்ப சேரலாம்னு பார்த்துட்டு. அதனால நீங்க எழுந்து வந்தது எல்லாத்தையும் அடையாளமாக ஒத்துக்கொள்ள முடியாது. வேறு அடையாளம் இருந்தால் கூறுங்கள் என்ன உள்ள இருக்கிறவ கேட்கிறா. அதுக்குதான் இவ பதில் சொல்றா. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. பட்சிகள்லாம் சத்தம் போடுறதே. புள்ளும் சிலம்பினகான் பட்சிகள்லாம் நாதம். அது உன் காதல் விடலையா? பக்ஷி நாதம் கேட்டால் விடிந்ததற்கு அடையாளம் இல்லையா? கூட்டுல இருக்கிற ஆண் குருவியும் பெண் குருவியும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தன. இன்னும் கிளம்பவே இல்லை. இது 6ஆம் பாட்டு அடையாளமா. இப்ப 13வது பாசுரத்தில் ஆகாசத்துல தேடுறதுக்காக கிளம்பிடுச்சு. தேடுற சமயத்துக்கு பறவைகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கலகலான சத்தம் போட்டுக்கும் இல்லையோ? இது ஆகாசத்திலேருந்து சத்தம் போடுற பறவை அடையாளம், அது கூட்டுல இருந்து சத்தம் போட்ட பறவை அடையாளம்னு வித்தியாசம் சொல்லிட்டான். ஓ, அந்த புள்ளும் சிலம்பின வேற, இந்த புள்ளும் சிலம்பின வேற. அப்ப காலமருட்சி இல்லை, காலத்தால ஒண்ணும் குறையில்லை. பாசுரார்த்தம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். புல் பறவை, பறவை பகாசுரன், கொக்கு வடிவத்தில் வந்த அசுரன். கண்ணனை அழிக்க எத்தனையோ அசுரர்கள் வந்திருக்கா. அதுல இவன் கொக்கு வடிவத்தில் வந்தான். புள்ளின் வாய் கீண்டானை. இப்படி ஒரு நாள் போய்கொண்டிருந்த போது பகாசுரங்கிற பெரிய பறவை, அந்த பறவையினுடைய 2 அலகுகளை பிடித்து, கொம்ப அலக பிடிச்சு அப்படியே கிழிச்சாராம். அதத்தான் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி கிளைந்தானே. இது கிருஷ்ண விருத்தாந்தம். புள்ளின் வாய் கீண்டானேங்கிறது கண்ணனை சொன்னது. பொல்லா அரக்கன்னா ராவணன். பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானே ராம விருத்தாந்தம். இதனாலதான் கிருஷ்ண விருத்தாந்தம் ராம விருத்தாந்தம் 2ம்னு விண்ணப்பிச்சேன். 2மே சொல்ல காரணம், கீழே இருக்கிறவளுக்கு நெருடல், இந்த ஊர்ல வந்து ராமனை பாடுறே, அதனால கண்ணனுக்கு மாத்தினுட்டா. வெளியில இருக்கிறவாளுக்கு விட்டு கொடுக்க மனசில்லே. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான மட்டும் பாடிட்டு விடக்கூடாது. பெண்களுக்காக 10 மாசம் சமப்பட்டவனை பாடணும். அப்படிங்கிறதுக்காக ராமனை பாடுகிறாள். புள்ளின் வாய் கீண்டானே பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே. புள்ளின் வாய் கீண்டானே பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய். இப்படி கண்ணனையும் பாட வந்தோம், ராமனையும் பாட வந்தோம். கீர்த்திமை அவர்களுடைய கீர்த்தி, அவர்களுடைய வீர புகழ், அதிமானுஷ சேட்டித்தத்தினால ஏற்பட்ட புகழ். பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே. ராவணனை ராமன் கொன்னது ஆண்டாளுக்கு ஒரு பொருட்டாவே படலையாம். அதுதான் சண்டை போட்டார், 7 நாள் யுத்தம், மகா யுத்தம் எல்லாம் சொல்லல. கிள்ளி களைந்தான், கிள்ளி களைந்தான். அப்படி நகத்தினுடைய நுனியால அப்படி போடுறோம் பாருங்க. ஆனா ஆண்டாள் எப்படின்னா பெரிய காரியமே பண்ணியிருந்தாலும் அதை சின்ன தின்னுடுவாள். ஏன்னா உலக பத்தினிகளுக்கு தெரியும் இவருக்கு பெருசா ஒண்ணு சாதிக்க தெரியாது, நாம நினைச்சிருந்தா தான் உண்டு அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஆனா ஆண்டாளுக்கு தெரியும் ரொம்ப பெரிய சாதிப்பர், ஆனா அது ஒரு பொருட்டே கிடையாது, அதனால நாம் அப்படி பேச வேண்டியதில்லை. இது நேர் மாறுதல். இப்போ பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே. இப்ப பொல்லாவரக்கம்னு சொன்னாலோ அப்ப நல்ல அரக்கம் இருக்கணும், இல்லைன்னா எப்படி பொல்லாவரக்கன்னு வரும்? இப்ப வாசனைன்னு சொல்றோம். கந்தம், நாற்றம். நாற்றம் நான் இங்க சொன்னேன்னாலே நீங்களாம் மூக்க முடிப்பட்டு இன்னமும் நாத்தம் வந்துட்ட மாதிரி ஒண்ணும் வராது. நாற்றம்னு சொன்னா வாசனைன்னு அர்த்தம். நறுநாற்றம் துர்நாற்றம்னு சொன்னாதான் நல்ல வாசனையா தீய வாசனையா. நம்ம என்னமோ நாத்தம்னாலே தீய வாசனை வச்சுட்டோம். அப்படி அல்ல. நாற்றம்னு சொன்னா வாசனை, நறுநாற்றம் துர்நாற்றம் என்று சேர்க்க வேண்டும். அதே போல அரக்கன்னு சொன்னால் பொல்லாவரக்கன்னு சேர்த்திருக்கு. அப்ப நல்லவரக்கன் இருக்கணும். விபீஷணன் தான் நல்லவரக்கன், ராவணன் தான் பொல்லாவரக்கன். பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். அவரவர்கள் ராமவிருத்தாந்தத்தை பாடிண்டு பாவைக்களத்துக்கு வந்துட்டாலே. பாவைக்களம்ங்கிறது நோன்பு நோற்பதற்காக
இவர்களுக்குள் குறித்து வைக்கப்பட்டிருக்கும் இடம். பாவை களம்புக்கார் உள்ள இருக்கிறவ சொல்றா, அதெல்லாம் நீங்க சீக்கிரம் வந்திருக்கலாம், சீக்கிரமா நோன்பு நோக்கணும், கண்ணனை உடனே அடைஞ்சிடணும், இது உங்க ஆசை. அந்த ஆசையினால நீங்கள் பாவக்களத்துக்கு போயிருக்கலாம். அதுக்குன்னு அது விடிஞ்சவருக்கு அடையாளமாக கொள்ள முடியாது. வேற ஏதானும் இயற்கை அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள். அப்ப பதில் சொல்றார், புள்ளும் சிலம்பினாள், பறவைகள்லாம் சத்தம் போடுறதே காதல் விடலையா? போதரி கண்ணினாய், போது அரி கண்ணினாய், நல்ல கண்ணழகு இருக்கு. போது போதுன்னா புஷ்பம், அரினா அபகரிக்கிற சீருபாருன்னு சண்டை போடுற, புஷ்பத்தோட சண்டையிடுற அளவுக்கு கண்ணழகம் அவளுக்கு. ஒரு பூ எவ்வளவு அழகா இருக்கும், அதை போல கண் படைத்தவளே, ஒரு அர்த்தம் சொன்னார். அடுத்தது போது அரி கண்ணினாய், போது சஞ்சரிக்கிற, இப்படி அப்படி உலாத்துகிறான்னு அர்த்தம். அரி மான், சஞ்சரிக்கிற மானுடைய மருண்ட கண்களை போல கண் படைத்தவளே, அதனால போதரி கண்ணினாய், புஷ்பம் போல கண் படைத்தவளே, மான் போன்ற மருண்ட கண் படைத்தவளே, புஷ்பத்தோட சீரு பாருன்னு சண்டை போடக்கூடிய கண் படைத்தவளே, போது அரி கண்ணினாய், ரொம்ப கண்ணை கொண்டாடுறாளே, அப்ப அதோட எதை எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம். போதரி கண்ணினாய், போதரி கண்ணினாய், கண்ணழகு இருக்கிறவளே, கண்ணழகு இருக்கிறவளேன்னா அப்ப என்ன பிரார்த்தனை? இந்த கண்ணழகால் கண்ணனை மயக்கி எங்களுக்கு கொடுக்க வேண்டாமா என்று கேட்கிறாள். இந்த கண் அழகு ஒரு இடத்துல எதுக்கு இருக்கு? நெடுங்க நிலமான்னு ஆழ்வார் மேலே பெரியவாச்சன பாசுரத்திலே உதாகரிக்கிறார். நெடுங்க நிலமான் அவள், அனைத்துலகமுடைய அரவிந்த லோசனன் இவன், அவள் இவன் ரெண்டு பேருடைய கண்களும் தங்கள் பேர் பட வேண்டும். இன்னும் எப்போதும் பிராட்டி வாங்கிக்கிறது பெருமானுடைய கட்டாட்சம் மட்டும். பகவானுக்கு யார் கட்டாட்சமும் கிடையாது, அவர் கட்டாட்சமே தான் அவருக்கு. வெறும் அந்த கண்ணை வச்சுன்னு படுத்துட்டே இருக்கியே, திறக்கவே இல்லையே, தூங்கிட்டு தான் இருக்க. கண்ணை திறந்தானா நீ பெருமானை பார்க்க, நீ பெருமானை பார்த்தானா எங்களுக்கு நல்லது கிடைக்க. போதரி கண்ணினாய், குள்ள குளிர குடைந்து நீராடாதே. நீ தீர்த்தம் ஆடணும், நீராடாம படுத்துட்டு இருக்கியே, எப்படி குளிக்க வரணும்? ஒரு முழுக்கு போட்டுட்டு 2 நிமிஷத்துல வந்துடலாமா? குள்ள குளிர குடைந்து நீராடாதே, குளிர குளிர போய் யமுனையில இறங்கணுமா? குள்ள குளிர குடைந்து நீராடணும், அவ்வளவு தூரம் குடைஞ்சு குடைஞ்சு நன்னா நீராடணும். நம்ம ரொம்ப நாளை குளிப்போம், நமக்கு பழக்கம் இல்லை. அங்க போனா திரும்ப திரும்ப குளிக்கணும், நன்னா இருக்கு சாமி ஜலம். இத போல ஒரு நாள் கூட எங்க பட்டணத்துல நாங்க குளிச்சதே கிடையாது அப்படின்னு வந்து நிதானமா குளிப்போம். அந்த ஊர்க்கார சொல்லுவா, இருக்கிற ஜலத்தை எடுத்துன்னு போயிடாதீங்க, கொஞ்சமான விட்டுட்டு போங்க. இவ சொல்றா, குள்ள குளிர குடைந்து நீராடணும், நீராடாதே பள்ளி கிடத்தியோ. அத போல குளிக்காம நீ என்ன படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கே? பள்ளி கிடத்தியோ பாவாய் பெண்ணே, நாரீணா முத்தமாவதூன்னு கொண்டாடப்பட்ட பிராட்டி போல் நல்ல அழகு படைத்தவள், குணமுடையவள் பாவை. பாவாய் தனியா நீ படுத்துட்டு இருக்கலாமா? எங்களோட சேர்த்துன்னா கிருஷ்டானுபவம் பண்ண வேண்டும். பாவாய் நீ நன்னாளால், இந்த நல்ல நாள் நமக்கு வாச்சிருக்கு, அதை விட்டுட்டு நீ ஏன் கிருஷ்டானுபவத்தை இழக்கிறாய்? நல்ல நாள்னு ஏன் சொல்லுகிறாள்? நேத்தைக்கு நம் தகப்பன்மார்கள் எல்லாம் கண்ணனிடத்துல போகாம பிரிச்சு வச்சா. நாளைக்கு இந்த மார்கழி மாசம் முடிஞ்சு போச்சு, 1 மாசம் ஆயிடுத்துன்னா அவனிடத்துல போக விடுவாளான்னு நமக்கு தெரியாது. இப்போ அத போல கோபகுமாரர்கள் நம்ம அனுமதிச்சிருக்கிற நாள், இந்த நாளை விட்டுட்டு போய் நீ ஏன் படுத்து தூங்கிட்டு இருக்காய்? பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், கள்ளன் தவிர்ந்து கலந்து கல, உன்னுடைய கள்ளன்மை தவிர்வாய், கள்ளத்தனம் பண்ணாதே. நான் எழுந்திருக்கவே இல்லை, எப்படி திருடுவேன்? உள்ள இருக்கிறோம் நினைச்சுக்கிறப்போ கள்ளன் தவிர்ந்து கலனால் நான் தான் இன்னும் முழிச்சிக்கவே இல்லையே, அதற்குள்ளே கள்ளன்மை கூடாதுங்கிறாலே. எது கள்ளன்மை? ஆத்மாபகாரம் பண்ணாதே. பரமாத்மாவுக்கு கள்ளன்மை உண்டு, ஜீவாத்மாவுக்கு கள்ளன்மை உண்டு. பொதுவான கள்ளத்தனம் திருடுறது, இன்னொருத்தருடைய சொத்தை நம்மளுதுன்னு எடுத்துட்டோம்னா திருடுறது. பரமாத்மாவுக்கு கள்ளத்தனம், அவர் எப்பவும் நமக்கு சேவை சாதிச்சுட்டே இருக்கணும், எப்ப பிரார்த்தித்தாலும் நம்ம முன்னாடி அவர் காட்சி கொடுத்துட்டே இருக்கணும். இதை விடாத பண்ணிட்டு இருந்தாருன்னா கள்ளன்மை இல்லைன்னு அர்த்தம். கூட்டமா போய்த்தான் பெருமாளை சேவிக்கணும். பெண்ணே நீ தனியாக படுத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கூப்பிடுறா. கள்ளன் தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவாய், அடையாளத்தோடு கூடின பாசுரம். இனி இந்த பாசுரத்துக்கு ஆச்சரியமான சில அர்த்தங்கள், ஆந்தரமான அபிப்பிராயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை சேர்த்த அவகாசானுகுணமாக விண்ணப்பம் செய்கிறேன். புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை, கீர்த்திமை பாடி போய். கண்ணன் ராமன் இருவரையும் பேசுகிறாள். புள்ளின் வாய் கீண்டான், புல்லுங்கிறது ஒரு பறவை, அந்த பறவை விரோதியாக வந்தது, அசுரனாக வந்தது. புள்ளின் வாய் கீண்டான், பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தான், அரக்கனான விரோதி ராவணனையும் கிள்ளி களைந்தான். அப்ப விரோதிகளை தொலைக்கிறதே இந்த பாசுரத்தில் இருக்கே. விரோதி நிரசன சாமர்த்தியம்,
பர அபிபவன சாமர்த்தியம். எதிரிகள் தன்னை தாண்ட முடியாது. எதிரிகளை அடக்கி வைத்திருப்பார். தன் ஆசிரியத்திற்கு ஒரு விரோதின்னு இருந்தால் அவர்களை அழிக்கிறான். இது அந்த காலத்து விரோதி. ராவணன் வந்ததோ பகாசுரன் வந்ததோ நேர் விரோதி. ஆனா இப்ப நமக்கு அந்த மாதிரிலாம் விரோதிகள் இருக்காளோ? கோகுலத்துல நிறைய பெண்கள் இருந்தா, கோபகுமாரர்கள் இருந்தா, அவர்களுக்கு விரோதி பகாசுரன். அதே போல அயோத்தியா தேசம் தேவர்களுக்கு விரோதி ராவணன். அவர்கள் அழிச்சது இருக்கட்டும். இப்ப இத போல நமக்கு யார் விரோதி? அப்படிலாம் ஒருத்தரும் இல்ல சாமி. நாங்க எல்லாரோடையும் சௌஜன்யமா கொடுத்துட மாட்டிருக்கோம். ஒருத்தரோட ஒரு வம்பு தும்பு எங்களுக்கு கிடையாது. அதனால கண்ணன் இப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே வேண்டாம். ராமனாரையும் அழிக்கவே வேண்டாம்னா இப்ப இருக்கிற விரோதி எல்லாம் வெளியில இல்லை. இப்ப எல்லா விரோதியும் உள்ளதான் இருக்கா. நமக்குள்ள நமக்கு விரோதியானால் நாமே நமக்கு இப்ப விரோதிகளா நடந்துட்டு இருக்கோம். எங்கேங்கிறதான் வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். நமக்கு விரோதிகள் புள்ளின் வாய் கீண்டான். வாய் கீண்டான். வாய் ரெண்டு அலகு. ரெண்டு அலகையும் பிடிச்சுத்தானே கிழிக்க வேண்டும். மேல ஒரு அலகு கீழே ஒரு அலகு. அந்த அலகுக்கு முதல்ல கைய உள்ள விட்டாராம் கண்ணன். தன் திருமேனியில கொதிப்பு ஏற்படுத்திட்டார். தகதகான வெப்பமா. வெப்பம் இந்த கழுத்துல பட்டு பட்டு அது நன்னா தளிக பண்ணாப்பல் ஆச்சான். கண்ணன் பார்த்தாரா, இது ரொம்ப கரடு முரடான கொக்கா இருக்கு. இதை இப்படியே கிழிச்சா கிழிபடாது. அதனால கிழிக்க வேண்டிய இடத்துல கையை கொடுத்து நன்னா சூடு பண்ணாராம். அது அப்படியே கொதிச்சு ஒழுங்கா இருந்தது இல்லையோ. இப்ப கையை வச்சு இழுத்த உடனே சட்டுன்னு கிழிக்க வந்துட்டான். அதனாலதான் பொதுக்கோ வாய்கின்றவரான்னு பாஷம் சட்டென்று போட்டு கிழித்தார். மேல ஒரு அலகு கீழே ஒரு அலகு. இந்த ரெண்டு அலகுகளையும் பிரிச்சு கிழிச்சிடுறாரு இல்லையோ. அப்படின்னு என்ன சொல்லப்படுகிறது? காமம் குரோதங்கிற ரெண்டு விரோதிகளை அழிக்கிறான். நமக்கு காம குரோதங்கள் ரெண்டு 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 விரோதி. காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவ. இந்த பாட்டு எப்படி இருக்கு? இப்போ புள்ளின் வாய் கீண்டான். ஒரு புல் ஒரு பறவையத்தானே கிழிச்சிருக்கார். ஆனா அந்த ஒரு பறவை நடத்துல ரெண்டு அலகுகள் இருந்தது இல்லையோ. ரெண்டு விரோதின்னு சொன்ன கண்ணன் அந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சொல்றாரு. இப்ப வித்தி ஏனமிக வைரிணம் ஜெகிசத்ரும் மகாபாகோ மகாபாப்மா மகாசனஹா. இவன் பெரிய பாபத்துல தூண்டி விட்டுடுவார். யாரவனா கொல்ல வைப்பார். கோபம் மட்டும் குருத்தோ ஹன்யாது குரு நபி. கோபம் வந்ததுன்னா குருக்களை கூட கொல்லாம விடாது. ஒரு கோபம் வந்தவனுக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாதான். பசி வந்தால் பத்தும் பறந்து போங்கிறோம் இல்லையோ. கோபம் வந்தா அப்படித்தான் ஆபத்து. ஆகவே காமம் காமத்தினாலே ஏற்பட்ட கோபம். ஆகவே காமக்ரோதங்கள் தான் விரோதி. நமக்கு உள்ளேயே உட்கார்ந்து இருக்கிற விரோதி. அதை போக்குகிறான். அத போஷரத்தை புள்ளின் வாய் கீண்டான். பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தான். இனி ஒரு தனி அரக்கன் யாரோ தர் ராவணன். அந்த பொல்லாத அரக்கனை கிளஞ்சி விட்டார். அரக்கன்னு ராவணனை சொல்லச்சேவே அவன் திரும்ப திரும்ப அவனை நினைக்கச்சே நமக்கு என்ன உருவம் வரும்? அகங்காரம் அகங்காரம் அகங்காரம். இதனை ராவணன் தான் போலும் என்னெழுந்தான் தரணியாளன் அது கண்டு பொறுத்திருப்பான் அரக்கர்தங்கள் கோன் போலும். என்ன ஒரு ராமன் பிக்ஷார்த்தி ஷடமுடியோட மான்தோல் மரபுரியோட காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கான். இவனுக்கா பெருமை? இதோ அழித்தோம்னு எழுந்திருந்தானோ இல்லையோ. அப்படிப்பட்ட ராவணன் தான் பொல்லாவரக்கன். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரம். நான் 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 என்ன விடாமல் இருக்கும் ஆணவம். அந்த ஆணவத்தை பெருமாள் அழிக்கிறார். ராவணனை அழித்தார் போலே ஆணவத்தை அழிக்கிறார். பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே. ரொம்ப சுலபமா அழிச்சுட்டு வரும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அரக்கனுக்கு வருவோம். நம்ம கிட்ட நல்ல அரக்கன் இருக்கார். நம்ம கிட்ட பொல்லாவரக்கன் இருக்கார். எது நல்லவரக்கன் பொல்லாவரக்கன்? அரக்கன்னா என்ன? ரொம்ப சக்தி இருக்கு. இவ்வளவுதான் அர்த்தம். ராட்சசன் ராட்சசன் சொல்றோம். சாட்சராள் மாத்தி போட்டா ராட்சசாள். இது சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாள்னா சாட்சரனா ச அக்ஷர. அக்ஷரன வித்யா. நல்ல படிப்பு. நல்ல படிப்பு இருந்தா அதுக்கு தகுந்த அனுஷ்டானம் இருந்தா சாட்சராள். வித்யை இல்ல அனுஷ்டானம் இல்லைன்னா ராட்சசாள். மாத்தி போட்டு வேண்டியதான். படிப்பு இருந்து நன்னா இருக்கு ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கோம்னா சாட்சரன் அர்த்தம். மாறினா ராட்சசன் அர்த்தம். அந்த ராட்சசன் இயல்புக்கு மாறி இருக்கார். அதிமானுஷமா காரியங்களை பண்றார். ரொம்ப கடுமையோட இருக்கார். அத போல நம்ம கிட்டையும் இயல்புக்கு மாறி கடுமையா விட்டே நான் பாருன்னு நல்லா கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்க. மேல மேல ராத்திரி பகல் பார்க்காம கைங்கரியம் விட்டுடக்கூடாது பண்ணிடணும்னு கைங்கரியம் இப்படி பண்ணிட்டு இருந்தா நம்மளே நல்ல வரக்கம். அப்படி இல்லாமல் விட்டேனா பார் ஒரு அனுஷ்டானம் இருக்கக்கூடாது, ஒரு ஆச்சாரம் இருக்கக்கூடாது, எந்த கைங்கரியத்துல இருக்கக்கூடாது. இந்த லோகத்தை எவ்வளவு சீக்கிரம் மொத்தத்தையும் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு முடிச்சிடணும். இப்படி இருந்தா பொல்லாவரக்கம். நாமளே அரக்கன். அரக்கத்தன்மை நம்ம கிட்ட இருக்கு. வேகமா ஒன்ன பிடிச்சிருந்தா பிடிச்சத்துக்கு 3 கால் எத்தனை தரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அத போல நம்ம கிட்டே அந்த வேகம்லாம் இருக்கு. நல்ல ஆர்வம் இருக்கு. ஆனா அந்த ஆர்வம் நல்வழிப்பட்டு கைங்கிறதுக்கு போனால் நல்ல வழக்கம்.
அந்த ஆர்வன் நல்வழிப்படாம உலக இன்பத்துக்கு போயிட்டா பொல்லாவரக்கன். அந்த பொல்லாவரக்கனை அவர்தான் கிள்ளி கிளைய வேண்டும். பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தானே. இந்த பாசுரத்துல ரசிகால் சொல்றது உண்டு, எப்ப கிள்ளி கிளைந்தான் இருக்கோ நகத்தால தானே கிள்ள முடியும். அதனால் ஸ்ரீ நிருசிம்மாவதாரத்தையும் நினைத்து கொண்டு பாடினாள். என்ன நரசிம்மன் வேலை பார்த்தது நகக்கிரகசக பிரதிகிருதித்த தைத்தியவக்ஷஸ்தலின்னு ரெண்டு சேர்ந்து ரெண்டு உருவாக இருந்தது. உழைந்தவரையும் மானிடமும் ஒன்னாய் தோன்ற ஒன்னு விட்டு பிளந்து வளைந்த உயிரானேன்னு பாசுரம் இல்லையோ. வளைஞ்சிருக்கிற நீண்டு இருக்கிற நகம் அந்த வல்லையிற்று வாழையிற்று சீயமுமாயின்னு பாசுரம். அந்த வாழ் எயிற்று சீயம் வல்லையிற்று கேழல். அதனுடைய தந்த பல்லுடைய நீளம் என்ன, கையில இருக்கிற நகம் என்ன, நகத்தால வியாபாரம் நரசிம்மாவதாரம். ஆனா பாசுரத்துல தெளிவா இருக்கிறது மூணே அவதாரங்கள் தான். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வாமன திரிவிக்ரம அவதாரம். இந்த 3 அவதாரங்கள் மட்டும்தான் உள்ளன. ஆனா நினைவு கொண்டு பாடினாள். என கிள்ளி களைந்தானே சொன்னா நரசிம்ம வியாபாரம் இல்லையோ. கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் உன்னுடைய புகழை பாடி. அந்த பெருமானுடைய புகழை வேண்டியவர்கள் பாடுவது மட்டுமல்ல, விரோதிகளும் பாடுவார்கள். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைன்னு சொல்லுகிறோம். சத்ருக்கள் கூட புகழக்கூடிய பெருங்குணம் படைத்தவன் ராமன். ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகி. சத்ருக்கள் கூட ராமனுடைய அந்த வீரத்தை பார்த்து அவர்கள் கூட தோற்காம இருக்க மாட்டாளாம். மாரீச்சன் கொண்டாடி இருக்கான், அகம்பனன் கொண்டாடி இருக்கான். புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிர்தம். புண்டரீகாட்சனுடைய நாமங்களை பாடுவதே அமுதம். அதுதான் கட்டுப்பிரசாதம். அதனால கீர்த்திமை பாடி போய். எந்த கீர்த்திமை பாடினார்கள்? 3 விதமான கீர்த்திமயம். அண்ணன் தோற்றது, தம்பி தோற்றது, தங்கை தோற்றது. 3 கீர்த்தனம் சொல்றார். நமக்கு எத்தனையோ கீர்த்தனங்கள்லாம் கத்துட்டு இருக்கோம் இல்லையோ. இப்ப இந்த கீர்த்தனத்தை பாருங்க. அண்ணன் தோத்த கீர்த்தனம், தம்பி தோத்த கீர்த்தனம், தங்க தோத்த கீர்த்தனம். இப்படி நாங்க கேள்வியே பட்டது இல்லையா சுவாமி. முத்துசாமி தீட்சிதர் கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி எல்லாம் பாடல. தியாகியர்வாள் கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி பாடல. நீர் ஏது 3 கீர்த்தனம் புதுசா சொல்றீர்கள். அண்ணன் தோத்த கீர்த்தனம் வீரம், தம்பி தோத்த கீர்த்தனம் சௌசீல்யம், தங்க தோத்த கீர்த்தனம் சௌந்தர்யம். கீர்த்திமை பாடி போய். அதனாலதான் அண்ணன், தங்க, தம்பி 3 பேரும் 3 இடத்துக்கு தோற்றார்கள். கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். எல்லா பிள்ளைகளும் ஒத்த 2 பேர் இல்லை. நீ வந்து எழுப்பியிருக்க வேண்டிய பாலகள் கூட, நாம போய் எழுப்பின் வந்திருக்கிற பாலகள் குழந்தைகள் கூட எல்லாரும் பாவைக்களம் புக்கார். எங்க பேசி வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கு போகணும். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து. வெள்ளி எழுந்தது, சுக்கிரன் எழுந்துட்டார். வியாழம் உறங்கிச்சு, குரு படுத்துட்டார். அப்படின்னா பொழுது விழிந்ததுன்னு அடையாளம். அவன் அடையாளம் கேட்டால் வெள்ளி எழுந்ததே வியாழன் உறங்கித்தேனால் ஞானம் வளர்ந்துடுத்து, அஜ்ஞானம் போயிடுத்துன்னு அர்த்தம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து புள்ளும் சிலம்பினகான். மறுபடியும் பட்சிகள்லாம் சத்தம் போட்டதே. எர தேட போற இடத்துல ஆகாசத்துல கிள கிளக்கிலான்னு சத்தம் போட்டு செதறி இருக்கிற மணிகள் எல்லாம் சேர்க்க போறதாம். ஆங்காங்க கொத்தறதுக்காக பறக்கிறதாம். அப்ப போடும் சத்தம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய். அங்காங்கு சஞ்சரிக்கிற மான் எப்படி அழகான கண், மருண்ட கண் இருக்குமோ அதை போல அழகிய கண் படைத்தவளே. போது அரி கண்ணினாய். போதை ஹரிக்கிற கண், புஷ்பத்தை ஜெயிக்கிற கண், புஷ்பத்தோட சண்டை போடுற கண், சஞ்சரிக்கிற மானனுடைய மருண்ட கண். பல அர்த்தங்கள் சொல்லலாம். இங்க கண் கண்ணுன்னு சொன்னது ஞானத்தை கூறுகிறார். கண்ணு கூர்மையா இருக்குன்னா ஞானம் கூர்மையா இருக்குன்னு அர்த்தம். சம்பிரதாயத்துல மட்டும் கண்ணழகுன்னு சொல்றாளே, மார்பழகுன்னு சொல்றாளே, இடையழகுன்னு சொல்றாளே. பெண்களுடைய இந்த 3 அழகை பத்தி ஆழ்வார்கள் பாட்டுல வரும் இல்லையோ. இதுக்கு அர்த்தம் என்னன்னால் அந்தந்த அவயவனும் ஒரு ஸ்திரீனுடைய அங்கத்தை பத்தின பேச்சு இல்லை. கண்ணு கூர்மையா இருக்குன்னா ஞானம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். இடுப்பு சிறுத்து இருக்குன்னா பற்றற்ற தன்மை, ஆசை சிறுத்துடுத்து வைராக்கியம் வளர்ந்துடுத்துன்னு அர்த்தம். மார்பெடுப்ப அழகா இருக்குன்னா பக்தி நன்னா இருக்குன்னு அர்த்தம். ஞானத்தையும் பக்தியையும் வைராக்கியத்தையும் தான் கண்ணழகென்னும் மார்பினழகென்னும் இடை சிறுத்தல் என்றும் 3ஆக கூறுவார்கள். அதன்படிக்கு போதறி கண்ணினாய். இங்க கண்ணழகுன்னு சொன்னதே ஞானத்தினேற்றத்தை தான் சொல்லியிருக்கார். போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. நீ வந்து எங்களோட சேர்ந்து தீர்த்தமாட வேண்டாமா? தனியா படுத்துட்டு இருந்தியானா வெப்பம் தாக்கும். வந்து குளிச்சுட்டியானா வெப்பம் போயிடும். என்னத்த குளியல் நீங்க கூறுகிறாள்? நீராட்டம் கிருஷ்ணானுபவம். கண்ணனை விட்டு பிரிந்திருந்தால் அது வெப்பத்தில் முடியும். கண்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுங்கிற வெப்பம் கூடாதுன்னால் கிருஷ்ண அனுபவிக்க வேண்டும். கிருஷ்ணானுபவம் தான் நீராடுதல்.
இது முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நீராட போதுவீர்னு முதல்ல கூட்டத்துல இருந்து கிருஷ்ணானுபவம் கிருஷ்ணானுபவம். அப்ப நீ கண்ணனை அனுபவிக்கவா, குள்ள குளிர குடைந்து நீராடு. நன்கு நீராடினால், கிருஷ்ண அனுபவத்தில் ஈடுபட்டால் கிருஷ்ண விரக தாபம் தாக்காது. கண்ணனிடத்திலேருந்து பிரிஞ்சு இருக்கிறது விரகம், அந்த விரகம் தாக்காத இருக்கணும். அதுக்கு கண்ணனிடத்துல நீராடணும். இங்கு இவள் சாதிக்கிறாள், அங்க பரதனுக்கு இருக்கிற கஷ்டம் நமக்கு இல்லையே பெண்ணே. அவன் ராமனை பிரிந்தான், விரகத்தில் துடித்தான். நமக்கு நன்னாள், அவனுக்கு நன்னாள் இல்ல தீநாள். பரதனுக்கு தீநாள் ராம விரகம், நமக்கு நன்னாள் கிருஷ்ண சம்ஸ்லேஷம். கண்ணனோட சேரலான்னு நமக்கு சொல்லியிருக்காளோ இல்லையோ, அதனாலே குள்ள குளிர குடைந்து நீராடாதே. நாம சேர்த்து கண்ணனோட அனுபவிச்சிருக்க வேண்டாமா? குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. கீர்த்திமை பாடி போய் போதரி கண்ணினாய், இருவருடைய கண்ணழகையும் அனுகிரகார்த்தமாக பெற்றவளே, குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. பள்ளி கிடத்தியோன்னு அந்த படுக்கையே மோந்து பார்த்துட்டு இருந்தாலும், என்னைக்கோ ஒரு நாள் கண்ணன் இந்த இடத்துல சேனிச்சுட்டு போயிருக்கார். இப்ப நேர கண்ணன் இருக்கார், அவர் என்னைக்கோ வந்த அன்னைக்கு இருக்கிற படுக்கையை மோந்து பார்த்துட்டியானா? பள்ளி கிடத்தியோ பாவாய், நீ தனியாக படுக்கவல்லையோ. பாவாய் நீ நன்னாளால். இவ்வளவு நாளும் நம்மை பிரித்து வைத்திருந்தார்கள், மேல் வருகிற காலத்துல கூட நம்ம சேர்த்து வைப்பார்களா தெரியாது. ஆகவே இப்போதைக்கு எங்களை தனியே விட்டு கிருஷ்ணனை அனுபவிக்கும் கள்ளத்தனம் அதை தவிர்த்து விடு. கள்ளன் தவிர்த்து ரெண்டு பாட்டு பார்த்திருக்க, கள்ளம் தவிர்த்து கலான் இவ்விடத்திலே கள்ளம் வேண்டாம். நமக்கும் கள்ளம் கூடாது, அவனுக்கும் கள்ளம் கூடாது. அந்த கள்ளன்மையை தவிர்த்துரு. எங்கள் அனைவரோடையும் சேர்த்து பெருமானை அனுபவிப்பாய். ஆத்மாபகாரத்தை தவிர்த்து விடு. சேஷனா இருக்கலேன்னா தான் உபதேசித்து திருத்தலாம். சேஷித்துவத்தை அபகரித்தால், அப்ப சேஷித்துவத்தை அபகரிக்கிறதான் கள்ளன்மைங்கிறான். சேஷியா பெருமான் இருக்கிறச்சே நான் இருக்கலே கைங்கிரம் வாங்கிக்கலேன்னு சொல்லக்கூடாது, அது கள்ளன்மை. அதே போல நீ இப்ப எங்களுக்கு சேஷி, பெண்ணைய போதரி கண்ணினாய், நீதான் எங்களுக்கு தலைவி. அப்ப தலைவியான உன்னை மறைச்சு நுட்டியானா சேஷர்களான நாம் என்ன செய்வோம்? கள்ளம் தவிர்த்து கலந்து நீயும் எங்கள் கோட்டியிலே கலக்க வேணும்னு பிரார்த்திக்க, அவளும் சேர எல்லாருமாக அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள்னு சரித்திரம்.